ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம். நம்ம நிறையா ராமாயணம் கேள்விப்பட்டிருக்கோம். தமிழில் கம்ப ராமாயணம், அதோட ஒரிஜினல் வால்மீகி ராமாயணம், ராமச்சரித்த மனஸ், துளசி ராமாயணம், எத்தனையோ ராமாயணம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் ஹனுமன் எழுதின ராமாயணம் தெரியுமா? அட்லீஸ்ட் எனக்கு தெரியாது, யாரும் படித்ததா சொன்னதும் இல்லை. இன்றைக்கி அதை பற்றி தான் தெரிஞ்சுக்கலான்னு ஒரு எண்ணம். உள்ளுக்குள்ளே போகலாமா? வால்மீகி ராமாயணம் எழுதி முடித்த உடனே அதை தானே ஒரு தடவை படித்து பார்த்தார். நார்மலி ஒரு புக்கு வெளியில் பப்ளிஷ் ஆகுதுன்னா அதுக்கு ஒரு முகவுரை, ஒரு பதிவுரை, பிரிண்டர்ஸ் எழுதுவா. முகவுரைனா ஒரு பெரிய மனுஷன் அதை படிச்சுட்டு எழுதுவாப்புல. அதுவும் சில குறிப்பிட்ட இடங்களெல்லாம் அந்த முகவுரையில் எழுதி இதெல்லாம் நல்லா பண்ணியிருக்கார் எழுதின கவியோ இல்லை எழுத்தாளரோ அப்படின்னா எழுதுவா முகவுரை. ஸோ வால்மீகி என்ன பண்ணுறார், நாரதரை கூப்பிட்றார். நாளும் தெரிஞ்ச மனுஷன் நாரதர். ஸோ கொடுத்து நீங்கள் இதுக்கு ஒரு பார்த்துட்டு ஒரு கமெண்ட் சொல்லுங்க, ஒரு ஃபீட்பேக் கொடுங்க. இவர் எல்லாத்தையும் பார்க்குறார். யார்? நாரதர். பார்த்துட்டு அப்படி வச்சுட்டார் கீழே. அவ்வளோ பெரிய உலகமாக காவியம் அது. அதை அப்படி சட்டுன்னு கீழே வச்சுட்டார். அது வால்மீகி ஒரு மாதிரி ஆகிடுது. என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டு இலக்கண சுத்தமாக இத்தனை செயல்கள் எழுதியிருக்கோம், இது அப்படியே வச்சுட்டாரே வேறு அப்படின்ட்டுன்னு. ஏன் சுவாமி, என்னோட ராமாயணம் உங்களுக்கு பிடிக்கலையா? வால்மீகி ராமாயணம் அப்படிங்கிற. ஓகே, வால்மீகி ராமாயணம் ஓகே, இருந்தாலும் இது ஹனுமனோட ராமாயணத்துக்கு எதால நிற்கலை அப்படின்ட்டார். எப்படி? ஒரே அடி. ஹனுமான் சிக்ஸர், இந்த ஆல்ரெடி டக். ஃபஸ்ட்டு பால்லே டக்கு. யார்? வால்மீகி. அவர் கேட்குறார், நம்மளாக இருந்தால் போடா, நீ என்னடா அறிவுரை சொல்கிறது, நீ என்னடா எனக்கு முகவரி போடான்னு, வேறு யார்ட்டையாவது போகலான்னு. வால்மீகி சொல்கிறார், நீங்கள் எப்படி சொல்கிறீர்கள், இது எனக்கு சொல்லுங்க, இது எப்படி இது குறைஞ்சிருக்குன்னார். சொன்னார், நான் எப்படிலாம் நான் சொல்ல முடியாது. நீ கதலி வனத்துக்கு போ. கதலினா வாழை, கதலி பழம் சொல்கிறோம் இல்லையா, வாழை வனத்துக்கு போ. வாழை தோட்டம் இருக்குது, அங்கே தான் ஹனுமான் இருப்பார். நீ அங்கே போய் அவரோட ராமாயணத்தை படிங்கிறார். ஸோ இவர் போகிறார் இந்த கதலி வனத்துக்கு. போன உடனே அங்கே ராமர் ஜபம் பண்ணி உட்காந்துருக்கார் ஹனுமான். இவர் அங்கே போகிறார். போனோடனே ஏதோ ஒரு டயத்தில் அந்த தியானத்தை கலைச்சிட்டு, என்ன வால்மீகி, என்ன வேணும் அப்படிங்கிறார். நாரதர் சொன்னார், நீங்கள் ராமாயணம் எழுதியிருக்கலாமே, அதை நான் ஒரு தடவை பார்க்கணும் அப்படிங்கிறார். சரி வா அப்படின்னு கூட்டின்னு போகிறார். அவர் கேட்கல, ஏன்ப்பா நீ தான் நிறைய எழுதிக்கியே, உன்னோட ராமாயணத்துக்கு என்ன, என் ராமாயணத்துக்கு படிக்க வந்து அப்படிலாம் கேட்கல. உடனே கூட்டின்னு போயிட்டார். அங்கே போனால் இவர் ஓலைச்சோடியில் எழுதியிருக்கார், அப்படி கைனால் வச்சு ஆணினால். யார்? வால்மீகி. அங்கே போனால் 7 பெரிய தாட்டலை ஒரு வாழை மரத்தில், அதில் எழுதியிருக்கார். அப்படின்னு 7 தாட்டலை தொங்கிகிட்டே இருக்கு. அது முழுக்க ராமாயணம் எழுதியிருக்கார். இவர் ஒன்றொன்னா இந்த 2 பக்கம் மாற்றி, அப்போ 7 2 14 பக்கம் படிக்கணும். 14 பக்கம் வாழை இலையில் ராமாயணத்தை அவர் படித்து முடிச்சோன்ன வால்மீகி அழறார், ஓன்னு அழறார். அப்போ ஆஞ்சநேயர் கேட்குறார், வால்மீகி, நான் அதாவது தப்பாக எழுதிட்டேனா, நீ எதுக்கு அழறங்கிறார். அப்போ சொல்கிறார், ஆஞ்சநேயா, இது அழுகை இல்லை, இது ஆனந்த கண்ணீர். இது மாதிரி ராமாயணம் என்னால் எழுத முடியலையே, அது இப்போ வருத்தப்படுற கண்ணீர், அதனால கண்ணீர் வடிக்கிறேன். முதல்ல வடித்தது ஆனந்த கண்ணீர், ஏன்னா அவ்வளோ அழகாக நீங்கள் ராமாயணம் எழுதியிருக்கீங்க. ஆனால் இப்போ வருத்தப்படுறேன், ஏன்னா என் ராமாயணத்தின்மே ஒருத்தரும் படிக்க மாட்டான். இந்த ஹனுமத் ராமாயணம் வந்துடுத்துனா என் ராமாயணத்தை ஒருத்தரும் படிக்க மாட்டாளே அப்படின்னா, நம்ம இருந்தால் என்ன பண்ணியிருப்போம், இவனோட ராமாயணம் இனிமேல் கடந்தது, போய் கடப்பலை போட்டுருவாங்க, நம்ம ராமாயணம் தான் நல்ல செயலாகும், அப்படி தானே நம்ம நினைப்போம். அவர் என்ன பண்ணார், கை விரல் நகருக்கு இல்லையா கூர்மையாக, அதனால 7 2 14 பக்கத்தையும் அப்படியே வாழைத்தார போகிறதுக்கு முன்னாடி இலையை வெட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டிட்டார். 14 பக்கத்தையும் ராமாயணம் போயிடுது. ஒருத்தராலையும் படிக்க முடியாது, ராமாயணமே போயிடுது. இல்லை, ஹனுமந்த் ராமாயணமே இல்லை. அப்போ உடனே வால்மீகி கேட்குறார், அரே ஆச்சரியா, எதுக்கு எல்லாத்தையும் இப்படி நஷ்டப்படுத்திட்டீங்க, எல்லாம் நாசமாக போயிடுத்து, நீங்கள் எழுதின ராமாயணமே ஒருத்தருக்குங்க இனிமேல் இல்லாமல் போயிடுது அப்படிங்கிறார். அது இல்லாமல் போட்டுமே, நான் ராமாயணம் மற்றவர் படிக்கிறதுக்காக எழுதலை,
ராமாயணம் என்னோட ஆத்ம திருப்தி, என்னோட பக்தியை ராமனுக்கு சொல்கிறதுக்காக நான் ராமாயணம் எழுதினேன். அப்போ தான் வால்மீகி மண்டையில் விட்டது, என்ன, நான் படித்ததை, நான் எழுதினதை எல்லாரும் படிக்கணும், படித்து வால்மீகி ராமாயணத்துக்கு பேர் வரணும், தன்னோட பேருக்காகத்தான் நான் ராமாயணம் எழுதியிருக்கேன். இது ஆக்சுவலி உண்மையான பக்தி இல்லை. பட் தன்னோட உண்மையான பக்திக்காக ராமாயணம் எழுதினார் இல்லையா ஆஞ்சநேயர், ஹனுமத் ராமாயணம், அதுதான் உண்மையான பக்தி. பாருங்கள் எப்படியெல்லாம் கொண்டாந்து நமக்கு அறிவுரை சொல்கிறான். உண்மையான பக்தியோடு நம்ம பகவான் பண்ணோம். தான் பண்ணினே ட்ரம் அடிக்கப்படும். ஆனால் இன்றைக்கி உலகத்தில் அது இல்லைன்னா நடக்க மாட்டேங்கிறது. ட்ரம் அடித்தா தான் காரியம் நடக்கிறது, அது லௌகிக்கம். பட் உண்மையான பக்திக்கு ட்ரம் அடிக்க தேவையில்லையே. கோயிலில் போய் நின்று நான் தான் இன்றைக்கி பிரசாதம் கொடுத்தேன், நான் தான் இந்த பிரசாதம் கொடுத்தேன், பகவானுக்கு பிரசாதம் கொடு, அவள் எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணட்டும், சொல்ல வேண்டாமே நான் தான் கொடுத்தேன்னு சொல்ல வேண்டாம் இல்லையா. அந்த மாதிரி அவர் தான் எழுதின ராமாயணம் தன்னோட உண்மையான பக்தி பகவானுக்குன்னு சொல்லிவிட்டு அது வேறு யாருக்குமே இல்லாமல் பண்ணிட்டார். ஸோ நம்ம உண்மையான பக்தியோட பகவான் சரணத்தை அடைவோம். நம்ம சரணாகதி அடைஞ்சால் பகவான் நமக்கு எல்லா க்ஷேமங்களும் தருவார். வாழ்க வளத்துடன் வலிமையுடன். இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் 2 விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஒன்று, தேங்க்ஸ் கிவிங். நம்ம எக்ஸ் ஐடிசி மிஸ்டர் கிருஷ்ணன் அவர் தான் சொன்னார், போன செவ்வாய்க்கிழமையே இந்த ஹனுமத் ராமாயணம் வீடியோவை ரிலீஸ் பண்ணிவிடு, ஹனுமத் ஜெயந்தி அன்றைக்கி அப்படின்னார். பட் அன்றைக்கி நான் அந்த பல்லாக்கு தூக்கிறதுக்கு போயிட்டேன். 2வது எலெக்ஷன் வந்துடுத்து. ஸோ டிலே ஆகிடுது 1 வீக். இந்த செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி அதை அப்லோட் பண்ணுறேன். கிருஷ்ணனுக்கு நன்றி, வாழ்க வளத்துடன். நம்பர் 2, நான் ஹனுமானை அன்சங் ஹீரோன்னு சொல்ல மாட்டேன். அதாவது அவர் தான் நமக்கெல்லாம் ஹீரோ. பட் அவர் வேலிடேஷன் எதிர்பார்க்காம இந்த ராமாயணம் பண்ணினார். வால்மீகிலாம் வேலிடேஷன் எதிர்பார்த்து தானே பண்ணார். அதனால தானே வால்மீகி ராமாயணம் என்னோடது எல்லாரும் படிக்கணும். இப்போ நம்மளாம் பண்ணலையா, இட் இஸ் டன் பை ஸோ அண்ட் ஸோ அப்படின்னு போட்டுக்கிறோம். ஸோ நம்ம எல்லாருமே வேலிடேஷன் எதிர்பார்க்குறோம். பட் வேலிடேஷன் எதிர்பார்க்காம பண்ணுறவா நிறையா பேர் நம்மளை சுற்றி இருக்கா. ஒரு எக்ஸாம்பிள், நம்ம அம்மா, நம்மளோட கூட பிறந்த சகோதரி, நம்மளோட மனைவி, நம்ம பொண்ணு, ஏன் நம்ம வீட்டுக்கு வந்த மாட்டு பொண்கள், அண்ணன் பொண்டாட்டி, தம்பி பொண்டாட்டி, தே டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனிதிங். அவள் தன்னோட கடமையை அன்போடு பண்ணுறா. அவள் வேலிடேஷன் எதிர்பார்க்கல, டியூட்டி மட்டும் இல்லை, அதை அன்போடையும் பண்ணுறா. ஒதுக்கு பொம்மநாட்டி மட்டும் சொல்லணும், ஆம்பளைகளும் அப்பா, பிரதர்ஸ், சன்ஸ், அங்கிள்ஸ், எத்தனையோ பேர் வேலிடேஷன் எதிர்பார்க்க அன்புக்காக மட்டும் வேலை பண்ணுறா. நம்ம அவளெல்லாம் மனசில் நல்லா நினச்சிட்டு அவளுக்கெல்லாம் நன்றி சொல்லணும். அவளோட சேவைகளை நம்ம எப்பவும் மதிக்கணும். அவள் ஏஜ் மட்டும் இல்லை, அவளோட சேவைகளை நம்ம மதிக்கணும். மார்கழி மூலத்தில் Bye.